இப்போ எப்படின்னா ரோபோ அப்படின்னு சொன்னாலே பீப்புளுக்கு வந்து ஒரு பயம். ஐயோ ரோபோ சர்ஜரி பண்றதா டாக்டர் நீங்க பண்ணுவீங்களா இல்ல ரோபோ பண்றதா? ஸோ வி வில் பி டூயிங் த சர்ஜரி அண்ட் ரோபோட கை மட்டும் எடுத்துட்டு அந்த சர்ஜரி பண்ணும். நான் இப்போ இன்னைக்கு காலைல சர்ஜரி பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் பேஷண்ட் வந்து டிஸ்சார்ஜ் டு ஹோம். ஸோ அதுதான் வந்து பயங்கரமா அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டில் வந்து ரொபோட்டிக் இஸ் ஒன்லி ஃபார் கைனகாலஜி, யூட்ரஸ் ரிமூவல் இல்லை ஓவரியில கட்டி. சிசேரியனுக்கு வந்து ரோபோ கிடையாது. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் வெரி தின். ஸோ நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு போகிற இன்சிஷன் அதுக்கெல்லாம் இப்போ காஸ்மெட்டிக்னு சொன்னால் வாட் பீப்புள் திங்க் ஃபேஸுக்கு மட்டும் அப்படின்னு. பட் காஸ்மெட்டிக் கேன் பி டன் ஃப்ரம் ஹெட் டு டோ, எனி பார்ட் ஆஃப் யோர் பாடி. ரொம்ப ஸ்ட்ரெச் ஆயிருக்குது, வயர் வந்து அப்படியே ரொம்ப தொங்கி இருக்குது அண்ட் ஃபேமிலி கம்ப்ளீட் ஆயிருக்குது அப்படின்னா வி டூ சம்திங் கால்ட் அஸ் அப்டாமினோபிளாஸ்டி. வெஜைனா ரொம்ப லூஸா இருக்குது, இதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா தும்பும் போது யூரின் லீக் ஆகுறது, இல்ல கர்ப்பப்பை கொஞ்சம் கீழே இறங்குறது, which is most common in post delivery, the pregnancy ஆனதுக்கு அப்புறம் அந்த இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது the male partner will not feel the satisfaction. So இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் அந்த வெஜைனாவை நம்ம பிரெஸ்ட்டுக்கு வந்து சில பேருக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தே வாண்ட் டு ஹேவ் தட் ப்ராப்பர் சைஸ், ஒரு 32, 34 சைஸ் அந்த மாதிரி வரணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி டூ. ஆர் வென் தே ஹேவ் அ ஹியூஜ் பிரெஸ்ட் தே வாண்ட் டு ரெடியூஸ். ரெண்டு ப்ரொசீஜருமே நம்ம வந்து என்ன ஏஜில் கூட. செகண்ட் வந்து இது வைக்கிறதுனால நான் எனக்கு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நான் பேபிக்கு ஃபீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி யூ கேன் ஃபீட் த பேபி. ஏன்னா வி கீப் த பிளேஸ் தட் சிலிகான் கப் பிஹைண்ட் த பிரெஸ்ட் டிஷ்யூ. ஸோ இட் வில் நாட் எஃபெக்ட் யுவர் ஃபீடிங் த பேபி. ஸோ அது வந்து நம்ம ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியும் பண்ணிடலாம். அப்டமனுக்கு வந்து யூஸ்வலி அவங்களுக்கு லூஸ் ஸ்கின் இருக்காது பிஃபோர் பிரெக்னன்சி, பட் ஃபேட் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், லைப்போசக்ஷன் பண்ணிடலாம். அந்த லைப்போசக்ஷன் நம்ம வந்து அப்டமன் பண்ணலாம், குளூட்டியல் ரீஜன் பண்ணலாம், கைக்கு பண்ணலாம், அந்த ஆர்ம்ஸ்ல, மிட் தைஸ்ல சில பேருக்கு தைஸ் ஃபேட்டா இருக்கும், அது கூட பண்ணிடலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நூல். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் சந்தியா வாசன் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எத்தனை வீடியோஸ்லாம் பார்த்தாலுமே இல்லை எத்தனைலாம் படித்தாலுமே நிறைய பேருக்கு ரீச் அவுட்லாம் ஆக மாட்டேங்குது. ஸோ ஐ வாண்ட் டு கிக் ஸ்டார்ட் வித் மேஜர் இது வந்து என்னென்னா, இப்போ வந்து இந்த ரோபோட் டெக்னாலஜி ஹஸ் இது எல்லாமே என்ஹான்ஸ் ஆகிருக்கு. ஆனால் நிறைய பேர் இன்னும் பயப்படுறாங்க. ஆக்சுவலி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இட்ஸ் பூன் ஆர் அ பேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ரோபோட்டிக் சர்ஜரிலாம் வந்து இப்போது சாத்தியமாயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி ஓப்பனிங்லேயே பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ எப்படின்னா ரோபோ அப்படின்னு சொன்னாலே பீப்புளுக்கு வந்து ஒரு பயம். ஐயோ ரோபோ சர்ஜரி பண்ணுறதா டாக்டர் நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை ரோபோ பண்ணுறதா அப்படின்னு. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மித். ஸோ வாட் ஐ வாண்ட் டு டெல் பீப்புள் இஸ் ரோபோ கண்ட்ரோல்டு பை த டாக்டர்ஸ். ஓகே, ஸோ ரோபோ தனியாகவே ஒரு சர்ஜரி பண்ணி நம்ம எங்கேயோ இருக்கிட்டு டீ காஃபி குடிக்கிறதே கிடையாது. வி ஆர் ஆல் சிட்டிங் இன் த சேம் ரூம். ஸோ வி வில் பி டூயிங் த சர்ஜரி அண்ட் ரோபோட கை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சர்ஜரி பண்ணும். இப்போ நான் சர்ஜரி பண்ணுறது ஸ்டாப் பண்ணால் ஈவன் அந்த ரோபோட கை ஸ்டாப் பண்ணும். ஸோ அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோட்டிக்கோட நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரென்சிக்காக இருக்கும், குட்டியாக இருக்கும். ஆமாம், வெரி குட்டி டைனியாக இருக்கும். ஸோ அதனாலே வந்து இந்த பெயின் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நேபரிங் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுனால அந்த பெயின் ஃப்ரீயாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எல்லாம் இன்ஜுரிஸ் இருக்காது. அண்ட் பிகாஸ் இட் இஸ் டன் வித் 3D மேக்னிஃபிகேஷன் அண்ட் வித் 18 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷனாக இருக்கும். ஓகேயா? ஸோ அதனால வந்து நமக்கு இந்த சின்ன யூட்ரஸ் வந்து இவ்வளோ பெருசாக தெரியும். ஸோ பிளட் லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ தட் இஸ் த செகண்ட் அட்வான்டேஜ். த ப்ரிசிஷன் ஆஃப் த சர்ஜரி இஸ் எக்ஸலண்ட். ஸோ அது வந்து எல்லா அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நான் இப்போ இன்னைக்கு காலையில் சர்ஜரி பண்ணால் பேஷண்ட் வந்து வித்தின் 6 hours நம்ம ஓரலாக கொடுத்துட்டு ஈவினிங்கே வந்து வில் மேக் தெம் டு வாக். நெக்ஸ்ட் டே மார்னிங் பேஷண்ட் வந்து டிஸ்சார்ஜ் டு ஹோம் அண்ட் வித்தின் 3 to 4 days தே கோ பேக் டு தியர் நார்மல் ஒர்க். ஒன்லி வந்து இந்த ஹெவி ஒர்க்கு, வெயிட்டு தூக்குறது அது மட்டும் விட்டால் மிச்சம் ஆல் த ஒர்க்ஸ் தே கேன் ஸ்டார்ட் வித்தின் அ வீக். ஸோ அதுதான் வந்து பயங்கரமாக அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடியெல்லாம் நம்ம சர்ஜரி பண்ணால் பேஷண்ட் வந்து 3 daysக்கு அப்புறம் தான் பெட்டிலேருந்தே வெளியில் வருவாங்க. ஸோ அது கம்பேர் பண்ணால் நவ் ஃப்ரம் 3 days ஈவன் ஆஃப்டர் ரிமூவிங் த யூட்ரஸ் அவ்வளோ மேஜர் சர்ஜரி பண்ணால் கூட வந்து பேஷண்ட் இஸ் கோயிங் பேக் ஹோம். ஸோ அதுதான் வந்து பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ரோபோட்டிக்னு சொல்லுவேன். பிளட் லாஸ் இஸ் வெரி வெரி லெஸ். இப்போ எஸ்டர்டே வி டிட் ஒன் கேஸ், அது வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இன் சென்னை ஷி இஸ் கான் டு 3-4 ஹாஸ்பிட்டல்ஸ். எல்லாமே சர்ஜரி பண்ண முடியாது அப்படின்னாங்க. பிகாஸ் ஆஃப் அவர் ஹை ரிஸ்க், ஷி ஹேட் சம் கார்டியாக் ரிஸ்க் எல்லாம். பட் அந்த ஹை ரிஸ்க் பேஷண்ட் நம்ம ரோபோலே 1 hourல பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பேஷண்ட் இஸ் ஆல்சோ சர்ப்ரைஸ்ட்.
ஐயோ டாக்டர் ஐ வாஸ் சஃபரிங் ஃபார் 2 years அண்ட் ஐ குடண்ட் கெட் அ ப்ராப்பர் சொல்யூஷன். ஸோ திஸ் ரோபோ இஸ் மேட் ஈவன் த டாக்டர்ஸ் லைஃப் வெரி ஈஸி. காம்ப்ளிகேட்டட் கேசஸ் எல்லாம் ஈஸியாக நம்மளாலே பண்ண முடியுது. ஓகே. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அன் அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம். இப்போ அஃப்கோர்ஸ் ஒரு பக்கம் இந்த சிவியர் கேசஸில் யூட்ரஸ் ரிமூவல் அப்படின்ட்டுலாம் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து இப்போது ஒரு குழந்தை பிறக்கிறதே வந்து சர்ஜரிக்குன்னா ஐயோ ஏன்பா சர்ஜரி அப்படின்ற மாதிரி, நார்மல் தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் இன் சர்டன் கேசஸ் வேறு வழியே இல்லை, சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த ரோபாட்டிக் சர்ஜரி வந்து பயன்படுத்த முடியுமா, இல்லை அப்போ வந்து இன்னும் ஹியூமன்ஸ் தானா? இல்லை அப்படி ஸ்டில் வந்து ரொபாட்டிக் இஸ் ஒன்லி ஃபார் கைனகாலஜி, யூட்ரஸ் ரிமூவல் இல்லை ஓவரியில கட்டி அந்த மாதிரி மட்டும். சிசேரியனுக்கு வந்து ரோபோ கிடையாது. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் வெரி தின். ஸோ நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு போகிற இன்சிஷன் அதுக்கெல்லாம் ரோபோ ஸ்டில் நாட் கம். மேபி ஒரு 5-10 years டவுன் த லேன் இட் வில் பி தேர். இப்போதுக்கு கிடையாது. இட் இஸ் ஒன்லி ஹியூமன்ஸ். டெலிவரிஸ் வந்து ஹியூமன்ஸ் தான், டாக்டர்ஸ் தான். ஸோ ஒன்லி ஃபார் கைனகாலஜிக்கல் கேசஸ் தான் ரோபோட்டிக் இஸ் யூஸ்ஃபுல். லைக் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது, இல்லை ஃபைப்ராய்டு மயோமெக்டமின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபைப்ராய்டு மட்டும் கட்டி ரிமூவ் பண்ணுறது, ஓவரில் இருக்கிற கட்டி ரிமூவ் பண்ணுறது, எண்டோமெட்ரியல் கேன்சர், ஓவேரியன் கேன்சர். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு தான் வந்து ரோபோட்டிக் யூஸ் பண்ணுறோம். ஓகே மேம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த காஸ்மெட்டிக் கைனோ அப்படின்ட்டு, அது வந்து ரொம்ப புதுசாக தான் நிறைய பேருக்கு இருக்கும். அஃப்கோர்ஸ் நிறைய ஃபாரின் பிளேசஸ்லாம் வந்து ரொம்ப சகஜமாக இருக்கும்போது ஐ திங்க் இன் இந்தியா வந்து இட் இஸ் வெரி நியூ. வாட் இஸ் இட் ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி? ஸோ காஸ்மெட்டிக்ல வந்து இப்போ காஸ்மெட்டிக்னு சொன்னால் வாட் பீப்புள் திங்க் ஃபேஸுக்கு மட்டும் அப்படின்னு தான். 90% ஆஃப் தெம் திங்க் காஸ்மெட்டிக்னா ஃபேஸ் அப்படின்னு. பட் காஸ்மெட்டிக் கேன் பி டன் ஃப்ரம் ஹெட் டு டோ, எனி பார்ட் ஆஃப் யுவர் பாடி. ஓகேயா? ஸோ இப்போ காஸ்மெட்டிக் கைனகாலஜி, இப்போ காஸ்மெட்டிக் கைனகாலஜியில் என்ன, இப்போ டெலிவரிக்கு அப்புறம் ஸோ வந்து ஒரு கேர்ள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஷீ வில் ஹாவ் அ குட் ஷேப் அண்ட் எவ்ரி திங். பட் ஒன்ஸ் ஷீ பிகம்ஸ் ப்ரெக்னென்ட், பிரெஸ்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாகிடும், அப்டமன் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். பிகாஸ் ப்ரெக்னென்சிலே 9 monthsலேயே ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆனதுக்கப்புறம் அப்டமன் விட் வில் நாட் கோ பேக் டு த சேம் சைஸ் ஆஸ் பிஃபோர். ஸோ அப்டமன் லூஸ் ஆகிடும். அண்ட் there is also changes happening in the external genitalia, லைக் அவங்களோட வந்து வெஜைனா ரொம்ப லூஸ் ஆகிடும் பிகாஸ் ஆஃப் டெலிவரி. அண்ட் அந்த பெரினியல் ரீஜனில் அந்த எபிசியோட்டமி ஸ்கார் இருக்கும், இல்லை அந்த சிசேரியன் ஸ்கார் இருக்கும். இது எல்லாமே நம்ம ரிவர்ஸ் பண்ணி டு பிரிங் ஹர் பேக் டு த ப்ரீ ப்ரெக்னென்ட் சேஞ்சஸ், அந்த ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வருது தான் வந்து காஸ்மெட்டிக் கைனகாலஜி. ஸோ அதில் வந்து ஃப்ரம் த பிரெஸ்ட் யூ வில் ஸ்டார்ட். ஸோ பிரெஸ்ட் வந்து ரொம்ப சாகிங்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன் இல்லை பிரெஸ்ட் லிஃப்ட், மேமோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். அப்டமன் ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா இனிஷியலி டியூரிங் ப்ரெக்னென்சி இட் செல்ஃப் வி வில் ஸ்டார்ட் வித் அப்ளைங் குட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் க்ரீம். சில பேர் பயப்படுவாங்க, ஸ்ட்ரெச் மார்க்ஸ் க்ரீமே போட மாட்டாங்க. இல்லை டாக்டர் என்னோட பேபிக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு. பட் கிடையாது. தெர் ஆர் சர்டன் பெனிட்ரேட் ஆகி பேபிக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகுமான்னு. பட் நாட் லைக் தட். தெர் ஆர் சர்டன் க்ரீம்ஸ் விச் யூ கேன் கிவ் 4th monthலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம வரதுக்கு முன்னாடியே. ஸோ வி கேன் அட்லீஸ்ட் ப்ரிவெண்ட் 90% ஆஃப் த ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ஓகே, அது இல்லை போடல வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தெர் ஆர் சர்டன் கார்பன் டை ஆக்சைடு ட்ரீட்மெண்ட், லேசர் ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிருக்குது, வயர் வந்து அப்படியே ரொம்ப தொங்கி இருக்குது, அண்ட் ஃபேமிலி கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா we do something called as abdominoplasty. ஓகே, அப்புறமா வந்து when you coming to the external genital organs, வெஜைனா ரொம்ப லூஸாக இருக்குது. இதனால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஒன்று வந்து they can have this gas வெஜைனாலே பாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆர் they can feel இந்த தும்பும் போது யூரின் லீக் ஆகுறது, when they are smiling, when they are doing some heavy work, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது யூரின் லீக் ஆகுது, ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவோம். இல்லை கர்ப்பப்பை கொஞ்சம் கீழே இறங்குறது, விச் இஸ் மோஸ்ட் காமன் இன் போஸ்ட் டெலிவரி, இந்த ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன். இல்லை வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது the male partner will not feel the satisfaction because of the lax vagina. So இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த வெஜைனாவை நம்ம டைட் பண்ணலாம். அதுக்கு வந்து வெஜைனோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெஜைனோபிளாஸ்டி we can do it by surgery or without surgery also. So without surgery அப்படின்னா வந்து லேசர். So we have something called as laser. அது ஒரு சின்ன ஒரு ப்ரோப் மாதிரி இருக்கும், அந்த வெஜைனாக்குள்ளே அது இன்சர்ட் பண்ணுவோம். இட் இஸ் ஹார்ட்லி ஒரு 5 minutesக்கு ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்களேன். 5 minutesல நம்ம ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு பேஷண்ட் வீட்டுக்கு போயிடலாம். அண்ட் தே கேன் ரெஸ்யூம் த நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. அது வந்து ஒரு 3 to 4 sittings பண்ணணும். ஸோ எவ்ரி சிட்டிங்கில் யூ ஃபீல் தட் த வெஜைனா வந்து ஒரு 3 fingers இருக்கிறதுனா ஸ்லோலி இட் வில் ரெடியூஸ் அண்ட் இட் வில் பிகம் லைக் அ 2 finger டைட். இதோட சேர்ந்து பிஆர்பி, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. இப்போ எல்லா பிளேஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஆர்பி தான். ஹேருக்கு பிஆர்பி, ஃபேஸுக்கு பிஆர்பி, பிக்மெண்டேஷன் பிஆர்பி. ஸோ தட் சேம் பிஆர்பி, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, we can also use it for the
வெஜைனா. ஓகே ஸோ அலாங் வித் லேசர் இந்த பிஆர்பி நம்ம யூஸ் பண்ணும்போது வெஜைனா வந்து நல்ல டைட் ஆகும். பட் சில பேர் எனக்கு ஃபேமிலி கம்ப்ளீட் ஆயிருக்குது, ஐ டோன்ட் வாண்ட் ஃபர்தர் ப்ரெக்னென்சிஸ் புரியுது அப்படின்னா வந்து and ரொம்ப லூஸாக இருக்குதுன்னா we do something called as surgical vaginoplasty. அது வந்து இந்த இட்ஸ் ஆல்சோ டே கேர் ப்ரொசீஜர். எக்ஸஸ் ஸ்கின்னை கட் பண்ணிவிட்டு சூச்சர் பண்ணுற மாதிரி. காலையில் அட்மிட் ஆகி ஈவினிங் பேஷண்ட் வீட்டுக்கு போயிடலாம், ஒரு 3 to 4 days ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா they go home. So these are the basic. Then there are so many other, அந்த லேபியா மைனோரான்னு இருக்கும் அந்த வெஜைனாக்கு வெளியில் இருக்கிறது. ஸோ அது வந்து சில பேர் கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ ஹவு டஸ் தேட் டிஸ்டர்ப்? அந்த லாங்காக இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து டைட் அண்டர் கார்மெண்ட்ஸ் போட முடியாது. இந்த எஸ்பெஷலி athletes, ஸ்விம்மர்ஸ், அவங்களுக்கு அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சம்டைம்ஸ் திஸ் கேன் அது இருக்கிறதுனால செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ப்ராப்ளமாக இருக்கும். அண்ட் வென் தேர் வாஷிங் தியர் ஜெனைட்டல் ஏரியா இல்லையா, அங்கே க்ளீன் ஆகாதனால அவங்களுக்கு அடிக்கடிக்க யூரின் இன்ஃபெக்ஷன், அடிக்கடிக்க ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து ஒரு சின்ன மைனர் சர்ஜரி மாதிரி பண்ணிவிட்டு we can correct that. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காஸ்மெட்டிக் கைனகாலஜிலே வந்துடும். ஓகே மேம், நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இது எல்லாமே வந்து இந்த போஸ்ட் டெலிவரிக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. பட் ஆனால் இஃப் இட் இஸ் இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜென்ரலாகவே இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரியோ இல்லை நம்ம ஃபேஸுக்கு பண்ணுறதுலாம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்ட்டு, அது ஈவன் பிஃபோர் மேரேஜோ ஈவன் பிஃபோர் லைக் வாட்ஸ் எவர். இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்களே இந்த பிரெஸ்ட் சாகிங்கோ இல்லை சம்டைம்ஸ் வந்து அவங்க ஸ்டொமக் ரிடக்ஷன் அந்த மாதிரிலாம் பண்ணுறது, இல்லை ஏன் வெஜைனல் இது டைட்டனிங் பண்ணுறது கூட பிஃபோர் மேரேஜ் கூட அதெல்லாம் பண்ணலாமா? இல்லை சில பேர்லாம் ஆசைப்படுவாங்களே நம்ம பிரெஸ்ட் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பண்ணலாம். பிரெஸ்ட்டுக்கு வந்து சில பேருக்கு ரொம்ப சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தே வாண்ட் டு ஹாவ் தட் ப்ராப்பர் சைஸ், ஒரு 32, 34 சைஸ் அந்த மாதிரி வரணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி டூ. ஓகே, இட்ஸ் நாட் லைக் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த சின்ன கேர்ள்ஸ் when they have a small breast or when they have a huge breast they want to reduce, ரெண்டு ப்ரொசீஜருமே நம்ம வந்து என்ன ஏஜில் கூட பண்ணிடலாம். இப்போ சின்ன பிரெஸ்ட் இருக்கிறது நம்ம ஆக்மெண்ட் பண்ணுவோம், அதுக்கு பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன் சொல்லுவோம். வி கீப் சம்திங், ஒரு சிலிகான் கப்போ இல்லை வேறு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அது வச்சதுக்கப்புறம் வந்து தெரியவே தெரியாது தட் யூ ஹேவ் அண்டர்கான் அ சர்ஜரி. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து இது வைக்கிறதுனால நான் எனக்கு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் நான் பேபிக்கு ஃபீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி யூ கேன் ஃபீட் த பேபி. ஏன்னா வி கீப் த பிளேஸ் தட் சிலிகான் கப் பிஹைண்ட் த பிரெஸ்ட் டிஷ்யூ. ஸோ இட் வில் நாட் எஃபெக்ட் யுவர் ஃபீடிங் த பேபி. ஓகேயா? ஸோ அது வந்து நம்ம ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியும் பண்ணிடலாம், அப்புறமா கூட பண்ணிடலாம். அண்ட் அகெயின் சில பேருக்கு ஹியூஜ் பிரெஸ்டாக இருக்கும். அந்த ஹியூஜ் பிரெஸ்ட் இருக்கிறதுனாலே ப்ராப்ளம் இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த பேக் பெயின் வர்றதுக்கு நிறைய. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு சஃபர். யூ கேன் டூ த சர்ஜரி. அகெயின் அது வந்து உங்கள் இட் வில் நாட் எஃபெக்ட் யுவர் ப்ரெக்னென்சி அண்ட் யுவர் பேபிக்கு ஃபீட் பண்ணுறது எஃபெக்ட் பண்ணாது. ஸோ யார் வேணால் பண்ணலாம். அப்டமனுக்கு வந்து யூஸ்வலி அவங்களுக்கு லூஸ் ஸ்கின் இருக்காது பிஃபோர் ப்ரெக்னென்சி, பட் ஃபேட் இருக்கும், ரொம்ப ஃபேட் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், லைப்போசக்ஷன் பண்ணிடலாம். ஸோ தெர் இஸ் யார் வேணால் பண்ணிடலாம், எந்த டைமில் கூட பண்ணலாம். அந்த லைப்போசக்ஷன் நம்ம வந்து அப்டமன் பண்ணலாம், குளூட்டியல் ரீஜனுக்கு பண்ணலாம், கைக்கு பண்ணலாம், அந்த ஆர்ம்ஸில், மிட் தைஸில் சில பேருக்கு தைஸ் ஃபேட்டாக இருக்கும், அது கூட பண்ணிடலாம். ஆல் தீஸ் திங்ஸ் கேன் பி டன் பிஃபோர் ப்ரெக்னென்சி. வெஜைனல் ஏரியாவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லேபியா பிளாஸ்டிக், அந்த லேபியா ரொம்ப லாங்காக இருந்ததுன்னா அது எந்த ஏஜில் கூட பண்ணிடலாம், above 18 வச்சுக்கோங்களேன். அண்ட் வந்து வெஜைனல் டைட்டனிங் யூஸ்வலி போஸ்ட் ப்ரெக்னென்சி தான் வந்து லூஸ் ஆகும். பட் பை சான்ஸ் அவங்களுக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணிடலாம். ஐ வில் நாட் அட்வைஸ் தெம் அ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வெஜைனோபிளாஸ்டிக் பிகாஸ் when they again become pregnant இல்லையே அது லூஸ் ஆகிடும். ஸோ பெட்டர் டு கோ ஃபார் நான் சர்ஜிக்கல் வெஜைனல் டைட்டனிங். அண்ட் வந்து சம்டைம்ஸ் இந்த லேபியா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ தே வாண்ட் தட் நைஸ் கொஞ்சம் பல்ஜாக இருக்கிறது. சில பேருக்கு வந்து கொலாஜன் டெஃபிஷியன்சினால இல்லை வந்து கொஞ்சம் சடனாக வெயிட் லாஸ் ஆனால் கூட அந்த லேபியா வந்து ரொம்ப ஃப்ளாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தட் கேன் பி டன், ஆக்மெண்டேஷன் பண்ணிடலாம். ஸோ வி யூஸ் ஹாலோரோனிக் ஆசிட் இல்லை பிஆர்பி இல்லை உங்களோடவே ஃபேட் லோவர் அப்டமனில் இந்த ஃபேட் எடுத்துகிட்டு கீழே இன்ஜெக்ட் பண்ணுவோம். எனக்கு வந்து பார்பி லுக் லேபியா வேணும் அப்படின்னா தே கம் before pregnancy also. I mean just before they get married they come. So அந்த மாதிரி also we can do. ஓகே. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம டெலிவரி பற்றிலாம் பேசும்போது இந்த போஸ்ட் டெலிவரியில் வந்து மேஜராக வந்து இப்போது இந்த அப்டோமன் உள்ள ஷேப்பே மாறினதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் தெர் இஸ் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே லுக்ஸ் எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ரெசிவ் மோடில் தான் இருக்காங்க. பட் ஆனால் இப்போது ஆஃப்டர் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா டேக்கிங் கேர் ஆஃப் த கிட் அப்புறமா தான் அவங்களோட ஷேப்லாம் பண்ண முடியும். பட் ஆனால் ஜென்ரல் நோட் பிஃபோர் சர்ஜரி ஆர் நான் சர்ஜிக்கல் மெத்தட்லாம் இப்போது டைட்டனிங் த பெல்விக் மசில்ஸ் ஆர் இப்போது
அந்த அப்டாமன் சாக்கு வந்து ஐ திங்க் பெல்ட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. ஸோ த ஹோம் ரெமெடிஸ் அப்படின்ட்டுலாம் என்னன்னு சொல்வீங்க? பிஃபோர் கமிங் டு அ சர்ஜிக்கல் மெத்தட்னா என்னன்னு சொல்லுவீங்க? Surgical procedures will be the last. Yes. Okay, yeah. So definitely 90%, not 90, at least 70-80% we can do it by doing exercise only. Okay, yeah. So என்ன பண்ணணும் அப்படின்னா, first thing, it should start from pregnancy. The posture, I always advise my patients to always maintain a straight posture. And the straight posture, when you sit straight, your abdomen itself will go inside. So அதுவே வந்து ஒரு your exercise, everything should start during pregnancy itself. Okay, and post delivery, whether it is normal or cesarean, doesn't matter. நம்ம வந்து within the first week you should start doing the Kegels exercise. So Kegels exercise பண்ணும்போது you can the vagina tightening பண்றது அது. Okay, Kegelsனா வந்து it's a simple exercise. எப்படின்னா you have to pull your perineal muscles inside. ஓகேயா? ஸோ அந்த ரிவர்ஸ் கீகல் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும், அந்த டைமில் we are not able to do. So how do? We pull the pelvic muscles, the perineal muscles இருக்குல்ல, அந்த யூரின் போகிற இடம் வந்து உள்ள கான்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணிட்டு ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணி then you should release. That is called Kegels. Okay. So we teach the patients how to do that when they come. So in the Kegels exercise you should start within 3 days to 1 week டெலிவரி ஆன உடனே you have to start. ஓகே, ஸோ தென் அந்த வெஜைனா ரொம்ப லூஸ் ஆகுது, நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட்டு. அப்புறமா வந்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா we give a set of postnatal exercise which you can start within 7 to 10 days. Even for a cesarean, within 15 days we can start கொஞ்சம் basic breathing exercise, upper body exercise. ஸோ இந்த breast sagging நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய exercises are there. So upper body exercise you can start. And once you have completed 6 weeks of your delivery, you have to start the abdomen exercise, walking. எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் we can at least அந்த 100% சேஞ்ச் இருந்தது 50 to 60% கம்மி பண்ணிடலாம். இதுக்கும் ஆகலை அப்படின்னா தான் ஆப்வியஸ்லி த சர்ஜிக்கல் அண்ட் ஆல் த காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ். அண்ட் பெல்ட் நீங்கள் கேட்டிங்க. ஸோ பெல்ட் யூஸ்வலி அது வந்து ஒரு மித்து, நான் பெல்ட் போட்டால் என்னோடய ஸ்டமக் குறையும் அப்படின்னு கிடையவே கிடையாது. பட் why we give belt is so it will maintain the uterus வந்து immediately post delivery it will not become normal. அது இன்னும் ஒரு 5 months pregnant மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப வாபிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி படுத்துக்கும் போது ஸோ அதனால அந்த பெல்ட் கொடுத்துடுவோம். ஸோ இட் வில் ஜஸ்ட் keep it in place. Yes, to keep it in maintain, just to maintain that. But when you wear this belt இல்லையா, you yourself will get that ஒரு posture ஸ்ட்ரெயிட்டாக வரும் நமக்கு. அண்ட் அதனாலே வந்து நம்ம அப்டமன் இன்னும் ரொம்ப லூஸ் ஆகுது, ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ பெல்ட் இஸ் பட் பெல்ட் போடும்போது வாட் ஐ சஜஸ்ட் தெம் இஸ் டோன்ட் யூஸ் ஒன் கிளாத் இன் ஒன் சர்க்கிள். சும்மா அப்படியே வந்து ஒரு சுத்தல் போட்டு ஒரு டை பண்ணுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. யூ கேன் இதர் யூஸ் அ பெல்ட் ஆர் யூ கேன் யூஸ் அ கிளாத். ஒரு நல்ல காட்டன் கிளாத்தை எடுத்துட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ரைட் ரவுண்ட் யுவர் அப்டமன் ஃப்ரம் த பிரேசியர்ஸ் டில் யுவர் பேண்டி லைனர் ஃபுல்லாக வந்து நல்ல டைட்டாக போடும். ஸோ அது வந்து இஸ் மோர் பெட்டர் தேன் அ பெல்ட். ஏன்னா பெல்ட் போடும்போது இச்சிங் ஆகும் அண்ட் இந்த கிளைமேட்னால அண்ட் 1 month கழிச்சிட்டு இட் வில் பிகம் ஸ்மால் and you can't keep buying another newer belt. Got it. So cotton cloth is better. Okay. இப்போ முன்ன மாதிரி வந்து இட் வாஸ் வெரி பேட், லைக் பெருசாக வந்து அவேர்னஸே இல்லாமல் இருந்தது. அண்ட் இப்போ தான் ஆக்சுவலி அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் த பெட்டர் ஹாஃப்ஸ் ஆர் ஆல்சோ லைக் தேர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து டேக்கிங் கேர் ஆஃப் த சைல்டே ஒரு மாதிரி ப்ரெஷராக மாறிடும். ஸோ அதுக்கு எதானு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அது அகெயின் ஒரு மதர் டெலிவரி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தே ஹாவ் டு இட் கேன் பி அ நார்மல் ஆர் சிசேரியன், ரெண்டுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் வந்து அந்த வேர்டு மிஸ்நாமர் தான், அதில் எதுவுமே நார்மல் கிடையாது. இட் இஸ் அ வெஜைனல் டெலிவரி, அவ்வளோதான் ஐ வில் டெல். பிகாஸ் the amount of stress she has to undergo during normal delivery, the push, pull and all those things is much more difficult than a cesarean. Cesareanல என்ன ட்ராமா இருக்கும், எனக்கு ஒரு குவயரில் கட் இருக்குது அப்படின்னு பெயின். ஸோ தட் இஸ் ஸோ போத் ஆர் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன். ஸோ இந்த டைமில் ஹஸ்பண்ட், த கேர்ள்ஸ் பேரண்ட்ஸ், த பாய்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு கலெக்டிவாக சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த பேபி நைட்டில் தூங்காது. ஸோ ஃபுல் நைட் த மதர் இஸ் நாட் ஸ்லீப்பிங். நெக்ஸ்ட் டே ஷி ஹேஸ் டு பி அவேக், ஷி ஹேஸ் டு ஃபீட் த பேபி. ஸோ ஹவ் யூ ஹேண்டில் தட் ஸ்ட்ரெஸ். ஸோ அதுக்கு வந்து வென் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் யுவர் ஃபேமிலி சப்போர்ட் இஸ் தேர், ஸ்மூத்தாக போயிடும். அந்த ஃபர்ஸ்ட் டே என்ன ஸ்ட்ரெஸ் வரும் அப்படின்னா மில்க் வரல அப்படின்னு அதிலே ஸ்ட்ரெஸ் ஆகிக்குவாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ்
டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் த breast milk டு கம் ஆன் த ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் டே வந்து பேபியோட ஸ்டமக் வந்து இவ்வளோண்டு தான் இருக்கும், லைக் அ சைஸ் ஆஃப் அ கிரேப் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ வாட் எவர் லிட்டில் மில்க் இஸ் கம்மிங், கொலஸ்ட்ரம், தட் இஸ் மோர் தென் இனஃப். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து என்ன, பேபி வந்து ரொம்ப பால் குடிக்கணும் ஃபர்ஸ்ட் டேவே கிடையாது. தேர்ட் டே தான் மில்க் வில் கம். அந்த தேர்ட் டேலே போகுது பேபிக்கு வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ்லேயே வந்து that is the biggest stress which comes. So if the mother is having a mindset that even if the milk doesn't come, my baby is going to be all right. So the people surrounding her, they have to put it into her head that, you know, it's okay. Milk varlena, nothing is going to happen. We are all there to support you. So அதிலே வந்து breast milk தானாவே வந்துடும். இல்லை இப்போ என்னன்னா மேம், ஜென்ரலாக சொல்லுவாங்களே, இப்போ நீங்கள் சொன்னீங்க தேர்ட் டே கழிச்சு தான் வரும் அப்படின்ட்டு. ஆனால் என்னன்னா இந்த குழந்தை ஐயோ 2 நாள் சாப்பிடாம இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து தாட்ஸ்லாம் வந்துடும்ல. அதோட சர்வை ஏன் இப்படி பட்னி போட வைக்கிறேன்ட்டுலாம் கூட கரெக்ட் அம்மாவை தான் பிடிச்சு திட்டுவாங்க நிறைய பேர். ஸோ கண்டிப்பாக அதுதான். ஸோ தட்ஸ் வை தி சரௌண்டிங் பீப்புள் தான் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் கொடுத்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வி ஹாவ் டு டேக் அ ஸ்பெஷல் கிளாஸ் ஃபார் தெம், டெல்லிங் தட் திஸ் இஸ் ஆல் நார்மல். ஏன்னா பிஃபோர் என்ன பண்ணுவாங்க, குழந்தை டெலிவரி ஆன உடனே தண்ணி கொடுத்துடுவாங்க, அப்புறம் அந்த ஏதோ டிஃப்ரெண்ட் மெடிக்கல் திங்ஸ் அண்ட் ஆல் தே யூஸ் டு கிவ் த பேபிஸ், ஹனி கொடுத்துடுவாங்க. பட் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுவே வந்து அவங்கள வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க். ஓகே. அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரல் கேர்ள்ஸ் வந்து பயங்கர டெலிகேட்டாக இருப்பாங்க. ஸோ மில்க் வரல அப்படின்னா தே கெட் ஸ்ட்ரெஸ்ட். ஸோ அம்மா அப்படி சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அந்த மைண்ட் செட்டாக இருக்கும். ஸோ what I want to tell all the younger girls who are going to become pregnant or who are just have a delivery, just relax. Don't take too much stress. Only thing, what I always tell all my just delivered mothers is, only 3 things you have to concentrate. Try to feed your baby 20 minutes on one breast and then 10 minutes on the other breast. After 3 hours, again ulta, 20 minutes this breast and 10 minutes. Give the baby to your attenders. Okay, let them burp the baby and then you have to eat and sleep. These are the only 3 things. Baby வந்து அப்புறமா நடுவில் இந்த ஈச் ஃபீடிங் நடுவில் பேபி அழுறதா, யூ டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தட். யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் யோர் டேக்கிங் ரெஸ்ட். நீ நல்லா தூங்கணும். நீங்கள் நல்லா தூங்கினா தான் வந்து அந்த பேபிக்கு நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் மில்க் வந்துடும். ஸோ வந்து அந்த டிப்ரெஷனும் வராது. வை டிப்ரெஷன் இஸ், ஒன் இஸ் மில்க் இஸ் லெஸ், எனக்கு தூக்கம் வரல, ஸ்லீப் இஸ் less. So both these put together, no, they go into that depression. So when you are taking good care of yourself, you are sleeping and you are not unnecessarily taking these stress, you can prevent the postpartum blues or postpartum depression without any medicines. Okay. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த காஸ்மெட்டிக் கைனோ வந்து சம்திங் விச் இஸ் வெரி வெரி நியூ அண்ட் இட் இஸ் வெரி எல்லாருக்குமே இப்போ இதில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிஃபோர் வி வைண்ட் அப் நீங்கள் எதனா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா டு த கேர்ள்ஸ், டு விமென்? வாட் ஐ வாண்ட் டு டெல் இஸ், நம்ம வந்து இந்த காஸ்மெட்டிக், ரோபோ, ப்ரெக்னென்சி கேர், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எல்லாமே ஓகே. பட் ப்ரைமரி இஸ் யுவர் ஒரு ஆனுவல் செக்அப். எவ்ரி லேடி வந்து ஒரு அட்லீஸ்ட் 40 இயர்ஸ்க்கு அப்புறம், ஐடியலி யூ ஷுட் ஸ்டார்ட் ஒன்ஸ் யூ கெட் மேரிட் அப்போ தான். பட் அட்லீஸ்ட் ஆஃப்டர் யுவர் 40 years, get one pap smear done every year. Get one mammogram done once you're 40. And then do a self breast examination every month. Do an ultrasound so that you can detect breast cancer, uterine cancer, ovarian cancer and cervical cancer at the earliest. ஏன்னா women related எந்த கேன்சருமே நம்ம ஏர்லியாகவே கண்டுபிடிச்சா அதுக்கு வந்து கம்ப்ளீட் க்யூர் இருக்கும். ஸோ they need not have to suffer. It's not like other cancers in men. Okay, so இது one. And anybody who is having a small girls between 11 years and above, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து cervical cancer vaccine போடணும். ஸோ அதில் 3 டோஸ் இருக்கும். 0, 2, 0னா இன்னைக்கு ஒன்று, 2 months கழிச்சிட்டு ஒன்று, 2 monthsலேருந்து இன்னொரு 4 months, 6 months. ஸோ இந்த 3 doses போடணும். ஸோ ஐ urge all of them to take care of your health. ஒரு ஃபேமிலியில் ஒரு உமன் ஹெல்த்தியாக இருந்தால் அந்த ஃபுல் ஃபேமிலியாகவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ மேக் யோர் செல்ஃப் as a priority. வெல் செட் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.